நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஹே ஜெகத்பிதா, ஹே ஜெகன்மாதா, தாமிட்ட ஆணைகள் எனக்கு கடமையாகிறது. மன்னியுங்கள் மாதேஸ்வரி. பூலோகம் போய் கடமையாற்ற நான் எங்கு இருக்க வேண்டும் தாயே? ஹே வைஷ்ணவி தேவி, பூமியில் போய் இருப்பதற்கு சமுத்திரராஜன் ராஜா ரத்னாகரருக்கு மகளாக பிறக்க வேண்டும். பிறந்தாலும் வசிக்க வேண்டியது ஹிமாலயத்தில் ஹிமவதி என்னும் கஷேத்திரத்தில். தங்கள் ஆணைப்படியே மகாலட்சுமி. மகாமந்திரி நிர்ஜயரே, ஆனந்த வாழ்வு இதுவே. தங்கள் இல்லம் இனி குழந்தை மொழிகளை கேட்கப் போகின்றது. இதெல்லாம் தாம் வாழ்த்திய வாழ்த்துக்களின் பலன் மன்னா. மகாமந்திரி தாம் வாழ்த்துக்களுக்கு உகந்தவர். தாம் இருப்பது எனக்கு ஆட்சி அதிகார கடமைகளை செயலாக்க உதவுகிறது. ராஜாங்க செயல்களை வரம்பு மீறாமல் செய்ய முடிகிறது. அப்படி செய்வதில் அமைச்சரே உங்கள் பங்கும் இருக்கிறது. தாம் தந்தையாக போகிறீர்கள். அது பற்றி ராணிக்கும் எனக்கு மகிழ்ச்சி. இப்படி ஒரு மங்கள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு என்னையும் ராணியையும் அழைத்தீர்களே, இதயம் கரிந்த மகிழ்ச்சி அமைச்சரே. நான் செய்த பாக்கியம் அரசே. தாம் தமது மகாராணி சுபமான நிகழ்ச்சி நடப்பதற்கு வருகை தந்து பெருமைப்படுத்தினீர்கள், அன்புள்ளம் காட்டினீர்கள். மகாமந்திரி, காலம் கைகூடி கழிப்பு தரும் நேரம் இது. இது பகவதி மாதா மகாலட்சுமியின் கருணை அல்லவா? நலமோடு இரு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. செல்க, சூழ் கொண்ட தாய் உனக்கு சுகப்பிரசவமாக. இனி நீ உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது. சேய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. நினைவிருக்கட்டும், தாயாக போகிறவள் நீ பெண்ணாக பிறந்ததின் கௌரவம். அம்மா, உன் மீது ஜெகன்மாதா மகாலட்சுமியின் திருவருள் இருக்கிறது. அந்த அன்னை ஜெகன்மாதா இந்த உலகத்தை உருவாக்குகிறாள், அவளை பாதுகாக்கிறாள். அன்னை என்றால் சுமந்து பெற்று வளர்ப்பது. பெண்ணுக்கு பெருமை தருவதே தாய்மை எனும் பெயரடைவதுதான். குழந்தைகளை வளர்ப்பதுதான். தாய் என்பவளே தெய்வம் தானே. இப்படியே நீ என்றென்றும் வாழ்க. உன் மனதிலே சந்தோஷம் நிலை பெறுக. பிள்ளையின் செல்லக்குரல் எப்போதும் செவியில் இன்ப மழை பொழிக. வாழ்த்துகிறேன் மனமாற உங்கள் இருவரையும். மகாராணி, முன்னோர் செய்த தவப்பயனால் உங்கள் வாழ்த்துக்களை பெற்றோம். மீண்டும் ஒரு முறை எங்களை வாழ்த்துங்கள்.
என் மாதா, நியாயமா இந்த உன் சோதனை? எப்போதும் உன்னையே நம்புகிறேன். காப்பாய் நீ என்று காத்திருக்கிறேன். உண்மையாகவே இருக்கின்றாயே. இப்படி மௌனமாய் இருப்பதின் காரணம் என்ன அறியேன் தாயே. புரியவில்லை அம்மா. நான் படும் வேதனையை எப்படி எடுத்துச் சொல்வதென்று எனக்கே தெரியாது. மௌனம் ஏனம்பா? மௌனம் எதற்காக? விஜயா, தளரக்கூடாது விஜயா, தளரக்கூடாது. என்னால் முடியாது, இயலாது. என்னுடைய துயரங்கள் பெண்ணாக பிறந்த யாருக்கும் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அவள் வாழக்கூடாது. ராணி நான். அரண்மனை வாழ்வும் அது தொடர்பான அத்தனை அதிகாரங்களும் எனக்கு இருக்கின்றது. மகிழ்ச்சி அதில் வருமா? மலடி என்ற உள் உணர்வு என்னை அமைதியாக வாழ விடுமா? மௌனம் உனக்கு தகுமா? நித்திய பூஜைகளும் நீயே கதி என்று நான் புலம்புவது உன் காதில் விழாமல் இருக்குமா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? பொறுமை இழந்தால் பெருமையா விஜயா? ஆத்திரத்தால் மாதா லட்சுமிக்கு நேத்திரங்கள் இல்லை என்று நீ நினைக்கலாமோ? மாதா என்னை சோதிக்கலாமோ? நான் கேட்க கூடாதோ? மாதாவை குறை சொன்னால் என் ராணி அது சரியல்ல. நம்பிக்கை பழுதுபட்டால் தெய்வம் நமக்கு துணை செய்யாது. தாமே சொல்லுங்கள் சுவாமி. பெண் தானே நான். அரண்மனை அந்த புறத்தில் பிள்ளை அழுகின்ற குரல் என்றுதான் கேட்கப் போகின்றது. மலடி என்பார்களே, மன்னா, என்னால் உங்களுக்கு அவமானம் இல்லையா? துன்பம் உன்னை இப்படி பேச வைக்கிறது விஜயா. மாதா நம்மை பரிசோதிக்கின்றாள். இப்படி பேசினால் குழந்தை வருமோ? நீ ஒன்றை மறந்து விட்டாயோ? என் மாதா மகாலட்சுமியே அன்று என் சொப்பனத்திலே வந்து நம்பிக்கை அளிக்கின்ற செய்தி தந்தாள். நம்பினார் கெடுவதில்லை. மாதா மகாலட்சுமி எப்போதும் நம்பியவரை கைவிட்டதே இல்லை. மழலை செல்வம் நம் அரண்மனையில் ஆனந்த இன்பம் தரப்போகிறது. நம் பிள்ளையை நீ தாளாட்டுவாய். சரி சுவாமி. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் என்னை. மன்னிப்பு என்னிடம் அல்ல, மாதாவிடம் கேள். மன்னித்து விடு என்னை மாதா. மன்னித்து விடு என்னை. பெண்ணல்லவா, பொறுமை இல்லை. மன்னித்து விடு என்னை. நாராயண நாராயண நாராயண. வணக்கம் மாதா. கண்ணசைத்து காக்கின்ற தேவி, ஐஸ்வர்யமெல்லாம் தருகின்ற அன்னையே, திருவாக வந்து அருள் தரும் தேவி, ஹே மாதா மகாலட்சுமி, அம்மா உனக்கு வணக்கம். ஹே மாதேஸ்வரி, நாளும் உன்னை தொழுது அம்மா உன் சேவையே பாக்கியம் என்று கருதி பாடி பணியும் எனக்கு தயை காட்டு. மகாலட்சுமி, நாரதனுக்கு வேலைதா. ஏ நாரதா, ராஜா ரத்னாகரர், ராணி விஜயா, என் பிரியமுள்ள பக்தர்கள், இப்போது அவர்கள் துயரம் தீர உரிய நேரம் வந்துவிட்டது என்றால் அந்த இன்ப நாள் எண்ணற்ற யுகங்களுக்கு பிறகு வருகிறது. அம்மா லோக நலனுக்காக பூலோகம் போய் வைஷ்ணவி தேவி ரூபத்தில் அவதாரம் எடுத்தாயே. எடுப்பேன். பூமியில் அவதாரம் எடுக்கும் முன்னால் ஏற்படும் தடைகள் சில உண்டு. அதை போக்குவது உன் வேலை. பேசிவிடும் மாதேஸ்வரி. பெரும் தடை எதுவென்று அதை உடனே நீக்க மார்க்கத்தை காட்டு. தேவர்ஷி, ராஜா ரத்னாகரர், அவர் மனைவி விஜயா பொழுதெல்லாம் என்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்கள் ஒன்று மட்டும் மறந்து விட்டார்கள். அவர்கள் குறை, இன்று வரை கன்யா பூஜை செய்ததே இல்லை.
இப்போதே அங்கு சென்று கன்னியா பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நாராயண நாராயண, மன்னிக்க வேண்டும். ஹே தேவி, இந்த கன்யா பூஜை தாயே உன் பூஜையிலும் பெரிதா? சொன்னாலும் நம்பக்கூடியதாக இல்லையே. தேவரிஷி, குமாரி கன்யா மகாலட்சுமி என்னுடைய அம்சம் தானே. ஆகையால் குமாரி கன்யாவின் பூஜை முறையாக என்னை சேருகிறது. அற்புதமான இதை ராஜா ரத்னாகரர் அவருடைய மனைவி விஜயா இந்த கன்யா பூஜையை செய்யாமல் இருந்து விட்டால் பொழுதெல்லாம் அவர்கள் செய்யும் பூஜை பலனே கொடுக்காது. மாதேஸ்வரி, காலம் இதை சொல்வது புரிந்தது. போகிறேன் நேராக சீராக. ராஜா ரத்னாகரர் அவர் மனைவி விஜயாவை பார்த்து பேசி முடிக்கிறேன். இந்த குமாரி கன்யா பூஜையினால் தான் தாய்மை பெறும் பேறு பெற முடியும் என்று உணர்த்துகிறேன். நடக்கட்டும். நாராயண நாராயண. வணக்கம் மாதா. ஏ மாதா மகாலட்சுமி, தாய் மனம் செய்படும் துயரம் அறியாமல் இருக்குமா? ஏ ஜெகதம்பிகே, தாழ்பணிவது என் வேலை, தயை புரிவது உன் லீலை. மாதேஸ்வரி, நான் நம்புவது உன்னையே. நம்பியவருக்கு அள்ளிக் கொடுக்கும் அன்னை அல்லவா நீ? ஏ ஆதிசக்தி, அண்டமெல்லாம் உன் அருள் பெற விரும்புகிறது உன் பாதங்கள் தொழுது. அம்மையே, உன் எளிய பக்தன். ஆதாரம் நீ அல்லால் வேறு யார் தாயே? 1000 கோடி சூரியன்கள் ஆகாச மண்டலம் மீது ஆனந்த ஒளி பாய்ச்சினாலும் அம்மையே, நின் எதிரில் அகல் விளக்கை போல் ஒளி மங்கி உன் பெருமையை நிரூபிக்காதா? ஏ மாதா, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மகாசக்தி. அம்மா, உனக்கு எங்கள் வணக்கம். நாராயண நாராயண. வணக்கம் முனிவரே. வணக்கம் தேவரிஷி. ஆயுள் பெருக வாழ்க. மகாராணி விஜயா, இன்று நவராத்திரியின் ஆரம்ப நாள். ஒரு நம்பிக்கையோடு நவராத்திரியின் போது மகாமாயா மகாலட்சுமியை நெஞ்சார நினைப்பவர்களுக்கு மாதா விரும்பியதை தருகிறாள். இதயத்தின் மொழிகள் விழி வழியாய் வெளியே தெரிகிறது இயற்கைதானே. உணர்ச்சிகள் ஊமையாய் இருக்காதே. ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்ற குறை உயிரை ஒடுக்கி விடாதா? மகாமாயா மகாலட்சுமியின் மனம் இறங்காதா? தேவரிஷி, நவராத்திரி ஆரம்பிக்கும் புனிதமான நாளில் தம்மை தரிசித்தது எங்கள் பாக்கியம்தான். தாம் ஞான தேனி, அன்பனும் மாநதி எங்கள் முன்வினை பேரட்டில் எழுதியதென்ன? நாராயண நாராயண. அரசே, இது தாம் அறிந்ததே. தமது முன்வினை பேரட்டில் எழுதியது என்னவென்று, இன்று சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட தேவி பரபிரம்ம ஸ்வரூபினி மகாமாயா லட்சுமி பலமுறை சொப்பனத்தில் வரவில்லையா? நாராயண நாராயண. தேவி மகாலட்சுமி
சுயமாக வந்து தரிசனம் தந்தாளே அரசே, அப்படி தந்தது எதற்காக அரசே? நல்ல நேரம் வருகிறது, காலம் கைகூடுகிறது, கவலையை விடுங்கள். மாமுனிவரே மகிழ்ச்சி. நல்ல நேரம் எப்போது? நம்பிக்கை என்பது முழுமையாகுமே அப்போது. நம்பிக்கை முழுமையாவது எப்போது முனிவரே? அம்மன் அருள் புரிவாள் என்று நம்பும் போது. நம்பிக்கையோடு நவராத்திரியில் வரும் நவமி அல்லது தசமியில் கன்யா பூஜை செய்யுங்கள். ஆம் மகாராணி. மகாராஜா, கன்யா பூஜை அனைத்திலும் சிறப்பு மிக்கது, சீர்படுத்துவது. இந்த பூஜையை பற்றி சொன்னது அந்த அன்னை மகாமாயா மகாலட்சுமி. அப்புறம் என்ன? அப்படியா முனிவரே? எங்கள் பாக்கியம்தான். குமாரி கன்யா அந்த அன்னை மாதா மகாலட்சுமியினுடைய அம்சம்தான். குமாரி பூஜை செய்தால் மானிடரின் கேடுகள் எல்லாம் போய்விடுகின்றது. அதுதானா? குமாரி பூஜையினால் தாயாகும் பெருமையும் கிடைக்கிறது. மகாராணி விஜயா, பெண்களை 5, 6, 10 வயது வரை குமாரி என்கிறார்கள். பக்தர்கள் ஒரு குமாரியை பூஜித்தாலே நல்லது. சக்தி இருந்தால் 10 குமாரிகளை பூஜித்தால் சிறந்தது. மகாராஜா ரத்னாகரரே, மகாராணி விஜயா, ஜபம், தபம், விரதங்கள், யாக வேள்விகள் மாதாவுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை, இந்த கன்யா பூஜை தருவது போல. அதனால் தாம் இருவரும் குமாரி பூஜை செய்து மகாலட்சுமியை மகிழச் செய்யுங்கள். நாராயண நாராயண. என் மன்னவா, தாம் அனுமதித்தீர்களானால் நாம் நவமி அன்று குமாரி பூஜை செய்யலாம். எல்லாம் உன் மனம் போல மகாராணி. என்ன விஷயம் மன்னா? தாங்கள் இப்படி சிரிக்கிறீர்கள்? சிரிப்பது இன்று சந்தோஷத்தினால் இன்பத்தின் விளிம்பில் நிற்கிறேன். நான் பெற்ற மகிழ்ச்சியை அளவிட்டு சொல்ல முடியாது. என் வெடிச்சிரிப்பு வீண் சிரிப்பல்ல. நான் விளக்கம் சொன்னால் விந்தை வியப்பாகிவிடும். நினைவுக்கு வருகிறது மன்னா, பூகம்பச் சிரிப்புக்கு பின்னணி என்னவென்று சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லிவிடு. நானும் மன்னனுடன் சேர்ந்து அவர் சந்தோஷத்தை பகர்வேன், அவருக்கு ஜெயகோஷங்கள் இட்டு. மன்னா, உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று வேஷ மனிதர்கள், விஷம் போன்றவர்கள், இச்சகம் பேசி இதயத்தை கெடுப்பதற்கு எச்சரிக்கை என்பார்கள். நீ பேசு. இன்பத்தில் நான் துள்ளுவதற்கு என்ன காரணம் என்று சொல். மகாராஜா, ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து சிரிக்கிறார் என்றால் காரணமில்லாமல் இருக்குமா? அறிவாளிக்கு தெரியாதா? நீங்கள் இளவரசரின் நினைப்பிலேயே அமிழ்ந்து யோசித்து துள்ளுகிறீர்கள். ஏனெனில் அவருக்கு பின்னால் உங்கள் மகன் என்ற உரிமையில் இந்த அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சிக்கு சிறப்பு தரப்போகிறார் என்று. நீ சொன்னது சுவையான கருத்து. என் மனதில் என் பெருமைக்குரிய ஆட்சியின் நினைவுகள், அதன் தொடர்பான கனவுகள் அணிவகுத்து வருகின்றன. தற்காலம் ஒரு பொற்காலமாகிறது, எக்காலமும் என் காலமாகிறது. உங்கள் பெருமை வளரும், மேலும் வளரும். வானளவுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். மன்னா, நாளை பற்றி பேச்சதற்கு பிறந்து விட்டோம். ஆட்சி புரிந்து மகிழ்ச்சியிலே தாங்கள் மிதந்து செல்லுங்கள். தாம் மிக்க அதிர்ஷ்டசாலி. தங்களுக்கு பின்னால் தங்களுடைய மகன் இருக்கின்றார். இன்னொரு புறத்தில் ராஜா ரத்னாகரர் யாகம் ஒன்று நடத்துகிறார் பிள்ளை பேற்றினருக்காக. பாவம், இப்போது வரை பலன் மட்டும் கிடைக்கவே இல்லை. இனி கிடைக்கப் போவதும் இல்லை. நமது இளவரசர் ராஜா ரத்னாகரின் அரியாசனத்தை அடைந்து நம் நாட்டோடு இணைத்து புகழ் பெறுவார். ரத்னாகரருக்கு வெறும் பூஜை செலவு மட்டும்தான். மகாலட்சுமியோ புரியும்படி எடுத்துச் சொன்னாய். மதியூக மண்டையே, வெறும் பூஜை புனஸ்காரங்கள் புரிவதால் மண் பொன்னாகி விடாது. வலிமை வேண்டும் எதற்கும்.
தேவி வரம் தந்தாளானால் வேறென்ன வேண்டும் சொல்லுங்கள். திறமையுள்ளவன் வரலாறு படைக்கிறான், வாழ்ந்து கொழுக்கிறான் எதிர்ப்பாரின்றி. இனிமேல் என்ன? ராஜா ரத்னாகரனின் யாக யஜ்ஞமே பலிக்கப் போவதில்லை.